அம்மா எங்களுக்கு வந்துச்சு, அம்மா தான் முத கத்துனது. இதுக்கு முழு காரணம் உங்க லைத்துல கசிப்பு இருக்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். தரணியகல நூரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூரி தோட்டத்தில் 14 வயதுடைய ரஞ்சித் குமார் என்ற சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை களத்தில் இருந்து முழுமையாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். என் பிள்ளைய கொன்னுட்டாங்க சார், கொன்னுட்டாங்க. குற்றத்தடுப்பு போலீசார் கூட இப்போது வெளியில விடுங்க மக்கள்கிட்ட, நாங்க கல்லால் அடிச்சு. நேற்று அதிகமான மக்களின் போராட்டத்துக்கு மத்தியில் ரஞ்சித் குமாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ரஞ்சித் குமாரின் இறுதி ஊர்வலத்தில் மக்களின் கருத்து. இந்த சிறுவனின் பெற்றோர்கள் தினமும் மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்றும் போதையில் பிள்ளைகளை கடுமையாக துன்புறுத்தி வந்ததாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பெற்றோரின் கொடுமை தாங்க முடியாமல் இவர்களது 3 பிள்ளைகளும் உறவினர்களின் வீடுகளிலேயே வளர்ந்து வந்துள்ளனர். 17 வயதுடைய மூத்த மகன் உடல் ஊனமுற்ற நிலையில் தந்தையின் தாயார் வீட்டில் வளர்ந்து வருகின்றார். உயிரிழந்த 14 வயதுடைய ரஞ்சித் குமார் மற்றும் 11 வயதுடைய அவருடைய இளைய தம்பியும் தந்தையின் சிறிய தாயார் வீட்டிலேயே வளர்ந்து வந்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறநெறி பாடசாலைக்கு செல்வதற்காக ரஞ்சித் குமார் பெற்றோரின் வீட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார். போதையில் இருந்த தாயும் மற்றும் தந்தையும் சிறுவனை கடுமையாக தாக்கியதாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனவரி மாதம் 2ஆம் திகதி இரவு 9 மணி அளவில் சிறுவன் வீட்டில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த தோட்ட மக்கள் உடனடியாக தரணியகல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சிறுவனை பரிசோதித்த வைத்தியர்கள் சிறுவனின் கழுத்து உடைந்ததில் மரணம் சம்பவித்துள்ளதாக மரண விசாரணையில் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழப்புக்கு காரணம் என சந்தேகிக்கப்படும் தாயும் தந்தையும் நூரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவங்க 2 பேரும் வெளியே வரக்கூடாது, தூக்கு மாற்றத்துக்கு இதுல இடம், சட்டத்துல இடம் இல்லைன்னு சொன்னா வெளியே விடுங்க, ஆக்கள் எல்லாம் சேர்ந்து கல்லால் அடிச்சு கொல்லுவோம். இன்று சிறுவனின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற நிலையில் மயானத்திற்கு சடலத்தை கொண்டு செல்லும் வழியில் தோட்ட மக்கள் மற்றும் உறவினர்கள் ஒன்றிணைந்து வீதி மறிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேர்மையான விசாரணை மேற்கொண்டு சிறுவனின் மரணத்தில் உள்ள மர்மங்களை போலீசார் முழுமையாக வெளிக்கொணர வேண்டும் என்றும், தோட்டத்தில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படும் கசிப்பு வியாபாரமே இவ்வாறான குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என்றும் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் தோட்ட பகுதியில் உள்ள சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோஷம் எழுப்பினர். கசிப்பு தான் காரணம். நாளைக்கு இன்னொரு பொடி எனக்கு நடக்கும். ஒரு பொடி இதுக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, இதுக்கு முன்னுக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம யாருமே கேட்கல. உண்மையா போய் சரியா? இதுக்கு எல்லாம் காரணம் கசிப்பு தான். இதுக்கு முழு காரணம் உங்க லைத்துல கசிப்பு இருக்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவனின் உடல்
பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தற்போது நூரி பகுதியில் அமைதியை பேண மேலதிக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.